ஜனநாயகன் அடுத்த 10 நாட்கள்ல ரிலீஸ். இந்த படத்துக்கு படக்குழு ப்ரமோஷனே பண்ண தேவையில்ல. சோசியல் மீடியா முழுக்க ஜனநாயகன் தான். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கமலா சினிமாவுல எந்த ஒரு படத்துக்குமே தியேட்டர் அவுட்லைனை சுத்தி இவ்வளவு பேனர் வச்சது கிடையாது. நம்ம ரோகிணி தியேட்டர், அப்புறம் நம்ம ஊர் சைடு தியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அவுட்ல அவ்வளவு பேனர் வைப்போம். ஆனா கமலால அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய படமே ரிலீஸ் ஆனாலும் ஒரு சின்ன பேனர் தான் வைப்பாங்க. இப்ப தளபதிக்கு இது கடைசி படம்ன்றதுனால தியேட்டர் அவுட்லைனை சுத்தி எல்லா இடங்கள்லுமே ஜனநாயகன் பேனரை மாசா வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் and thank you so much விஷ்ணு கமல். இப்போ நம்ம டிக்கெட் புக்கிங்க்கு வருவோம். ஜனவரி 4ஆம் தேதி இல்ல ஜனவரி 5ஆம் தேதியில இங்க தமிழ்நாட்டுல டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகிடும். எல்லாருமே FDFS பார்க்க தான் ஆசைப்படுறீங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தியேட்டர் சைடுல அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் 1 இயரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த புக்கிங் எல்லாம் ஓபன் பண்றப்ப அவங்களுக்குன்னு தனியா அந்த சீட்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு தான் ஓபன் பண்ணுவாங்க. சோ நீங்க அந்த அளவுக்கு குயிக்கா புக் பண்ணணும். படம் பார்க்க முடியாம உயிர் போன கதெல்லாம் இருக்கு தலைவா பட டைம்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்க, இல்ல அடுத்த நாட்கள்ல பாருங்க. அப்புறம் எல்லாருமே இந்த படத்தை பார்க்க ஆசைப்படுறாங்க. படத்தோட கதைக்காகலாம் இல்ல, தளபதியோட கடைசி படம்ன்றதுனால. ஏன்னா தளபதி இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு. அவரோட கடைசி நியூ ரிலீஸ் படம் இது. சோ அதனால இந்த டிக்கெட் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இந்த ஜனநாயகன் ஜனவரி மந்த் முழுக்கவே தான் ரன் ஆக போகுது. நாங்க இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 முறை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க எத்தனை முறை பார்க்க இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.